வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி என்றாலே பட்டாசுகளும் அத்தாப்புகளும் நம் மனதை மயக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு அது ஒரு குதூகலமான விஷயம். குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் விரும்பும் தீபாவளியில் பட்டாசுகளுக்கும் அத்தாப்புகளுக்கும் ஒரு முக்கிய இடம் உண்டு. எனவே நமக்கு ஆரோக்கியமான தீபாவளியாக, பாதுகாப்பான தீபாவளியாக அமைந்திட சங்கர நேத்ராலயாவின் நிறுவனர் தலைவர் அமரர் டாக்டர் எஸ் பத்ரிநாத் அவர்கள் கடந்த தீபாவளிகளில் வழங்கிய சில முக்கியமான ஆலோசனைகளை அதன் மேலாளர் முனைவர் ஆபோ இருங்கோவேல் அவர்கள் விஜயபாரதத்தில் ஒரு கட்டுரையாக எழுதியுள்ளார். பட்டாசு கொளுத்துவோம் பாதுகாப்பாக என்ற தலைப்பிலே. அதை நமது நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளின் வயதுக்கேற்ற பட்டாசுகளை வாங்கவும். சின்ன குழந்தைகளாக இருந்தால் மத்தாப்பு, பெரிய குழந்தைகளாக இருந்தால் அதுக்கு தக்கன வெடி. அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடமே பட்டாசுகளை வாங்கவும். தரமற்ற போலியான பட்டாசுகளை விற்பவர்களிடமிருந்து வாங்கிய பட்டாசுகள் நீங்கள் பற்ற வைத்தவுடன் வெடிக்காமல் உங்கள் பணத்திற்கு வேட்டு வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், அல்லது எதிர்பாராத நேரத்தில் வெடித்து ஆபத்தையும் ஏற்படுத்திவிடும். சீன பட்டாசுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். ஒரு பட்டாசு அல்லது மத்தாப்பு கொளுத்து முன்பு செய்ய வேண்டிய முதல் காரியம், அதன் அட்டைப்பெட்டியில் குறிப்பிட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அந்த பட்டாசை பயன்படுத்தும் முறைகளை படித்து அதன்படி பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு பட்டாசையும் பயன்படுத்தும் முறைகள் வெவ்வேறாக இருக்கலாம். அதனை தெரிந்து கொள்ளாமல் பயன்படுத்தினால் கண் உட்பட எந்த உடல் உறுப்பும் பாதிக்கப்படலாம். தொழிற்சாலைகள், பெட்ரோல் பல்குகள், குடிசை பகுதிகள் போன்ற இடங்களில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அல்லது அவை தயாரிக்கப்படும் இடங்களிலும் பட்டாசு வெடிப்பதை கண்டிப்பாக தவிர்ப்போம். விளையாட்டு மைதானங்கள், திறந்த வெளிகளில் பட்டாசுகளை பயன்படுத்துவதே நல்லது. ராக்கெட்டுகளை குடியிருப்பு பகுதிகளில் உபயோகிப்பதையும் மாணவர்கள், முதியோர்கள் தங்கியிருக்கும் பகுதிகளை நோக்கி செலுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். ராக்கெட்டை பாட்டிலில் வைத்து கொளுத்துவதும் ஆபத்தானது. தண்ணீர், இது நெருப்பை அணைப்பதற்கு மட்டுமல்ல, ஒருவேளை நமது உடலில் தீக்காயம் பட்டுவிட்டால் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய முதல் உதவி மருந்தும் கூட. எனவே ஒரு பேக்கெட் தண்ணீராவது நீங்கள் பட்டாசு வெடிக்கும் இடத்தில் பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பட்டாசை மட்டுமே கொளுத்த வேண்டும். த்ரில்லிங்குக்காக வரிசையாக பல பட்டாசுகளை கொளுத்தினால் அது விபத்திற்கு காரணமாகலாம். நீங்கள் பற்ற வைத்த பட்டாசு வெடிக்க தாமதமானால் ஒருபோதும் அதனை கையில் எடுப்பதற்கோ அல்லது மீண்டும் உடனே பற்ற வைப்பதற்கோ முயற்சி செய்யக்கூடாது. அந்த பட்டாசு இருமடங்கு வெடித்து விபத்தினை உருவாக்கலாம். குழந்தைகள் தைரியசாலிகள் தான். ஆனாலும் குழந்தைகள் எந்த பட்டாசையும் தனியே கொளுத்த அனுமதிக்கக்கூடாது. பக்கத்தில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் பற்ற வைத்த பட்டாசு வெடிக்காமல் போனால் 10 நிமிடம் வரை பொறுமையாக காத்திருந்து அந்த பட்டாசை ஒரு பக்கெட் தண்ணீரினுள் நன்றாக மூழ்க வைத்து செயலிழக்க செய்ய வேண்டும். புஷ்வானம் பற்றவில்லை என்றால் கையில் எடுத்து பார்க்கக்கூடாது. திடீரென்று வெடித்து விபத்து ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. திரி எறிந்தும் வெடிக்காத வெடிகளை கையில் எடுத்து பார்ப்பதோ மீண்டும் பற்ற வைப்பதோ கூடாது. பட்டாசுகளை எக்காரணம் கொண்டும் பத்திரப்படுத்தி ஸ்டாக் பண்ணி வைப்பது ஆபத்தானது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் அவற்றை வெப்பம் குறைந்த இடத்தில், குழந்தைகள் பயன்படுத்தாத இடத்தில் வேண்டுமானால் பத்திரப்படுத்தி வைக்கலாம். நீங்கள் உபயோகித்த பட்டாசுகளை ஒரு பக்கெட்டில் போட்டு தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குப்பை தொட்டியில் அப்புறப்படுத்தலாம். மேற்சொன்னவாறு செய்யாமல் அப்படியே குப்பை தொட்டியில் போடுவதால் பொது விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. சில முதலுதவி குறிப்புகளை கூறுகிறேன். எதிர்பாராத விதமாக பட்டாசால் நெருப்பு காயம்பட்டுவிட்டால் உடனடியாக காயம்பட்ட இடத்தை தண்ணீரில் நனைக்க வேண்டும். தீக்காயம்பட்ட இடம் எரிச்சல் அடங்கி குளிரும், வலி குறையும். தீக்காயம்பட்ட இடத்தை சுற்றிலும் உள்ள திசுக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறையவும் இதில் வாய்ப்பு உண்டு. தீக்காயம்பட்ட இடத்தை சுத்தமான துணியினால் சுற்றி உடனடியாக காயம்பட்டவரை அருகிலுள்ள மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். வெடி விபத்தினால் முகத்தில் காயம் ஏற்பட்டு கண்ணிலும் காயம் ஏற்பட்டு விட்டால் முகத்தையும் கண்ணையும் தண்ணீர் விட்டு கழுவவே கூடாது.
சுத்தமான துணியை கொண்டு முகத்தை லேசாக மூடி உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். தீக்காயம் ஏதேனும் கண்ணில் பட்டுவிட்டால் மஞ்சள் தூள், பர்னால், பேனாமை, ஜெர்சியன் வைலட், பக்கத்து வீட்டார் சொல்லும் ஆயின்மெண்ட் ஆகியவற்றை போடக்கூடாது. அதனால் எந்த அளவிற்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்பதை சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் மருத்துவருக்கு. மேலும் அவற்றை சுத்தம் செய்வதிலும் சிரமம் ஏற்படும். குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் போது காற்றில் பறக்கக்கூடிய ஆடைகளை அணிவது கூடாது. குறிப்பாக பெண் குழந்தைகள் பாவாடை போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு பட்டாசு கொளுத்தும் போது எரியும் விளக்கின் நெருப்பு பாவாடையில் பட்டு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். பட்டாசு கொளுத்தும் போது நைலான், பட்டு போன்ற துணிகளை அணியவே கூடாது. ஒருவேளை நீங்கள் அணிந்திருக்கும் ஆடைகளில் தீப்பிடித்து விட்டால் ஓடாதீர்கள். அந்த ஆடைகளை தீயை அணைப்பதற்காக உதறாதீர்கள். அது தீ மேலும் பரவ ஆபத்தை அதிகரித்துவிடும். உடனே தரையில் உருண்டு படுப்பதுதான் சிறந்தது. தவிர்க்க வேண்டிய தவறுகள். பல நேரங்களில் பட்டாசு தீ விபத்துகளின் போது முதலுதவி என்ற பெயரில் எதையாவது செய்து கண் உட்பட உடலின் பல உறுப்புகளையும் கெடுத்து கொள்வதும், யார் என்ன சொன்னாலும் உடனே அத்தனையும் செய்து விடுவதும் கூடாது. மேலும் இது குறித்து பல யூகங்களும் உள்ளன. உண்மை நிலையை முறையாக தெரிந்து கொள்வதே சிறந்தது. பாட்டில் மூலமாக ஏவப்பட்ட ஒரு ராக்கெட் வெடித்து ஒரு குழந்தையின் அல்லது ஒருவரது கண்ணை கண்ணாடி துகளோ அல்லது வேறு இரும்பு துகளோ தாக்கிவிட்டது. ஆனால் கண்களில் இருந்து இரத்தம் ஏதும் வரவில்லை, வலியும் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு சம்பந்தப்பட்டவரை அழைத்து செல்வதே சிறந்த காரியம். ஏனெனில் பல நேரங்களில் கண் சார்ந்த விபத்துகளின் விளைவுகள் உடனடியாக தெரிவதில்லை. உடனடியாக கண் மருத்துவரின் கவனிப்பு வழங்காவிட்டால் முழுமையான பார்வையிழப்பு உட்பட மோசமான விளைவுகள் ஏற்படலாம். கண் விபத்துக்குள்ளான குழந்தை அதிக வலியின் காரணமாக கண்ணை அழுத்தி பிடித்து கொள்ளவோ அல்லது கசக்கவோ விரும்புகிறது. இருப்பினும் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? குழந்தையின் கைகளை இறுக பிடித்து கொண்டு உடனடியாக, அதாவது கசக்க விடாமல் கையை பிடித்துக்கிட்டு உடனடியாக கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். கண்களை கசக்குவதனால் இரத்தம் அதிகமாக வெளியேறலாம் அல்லது காயத்தின் வீரியம் அதிகரிக்கலாம். ஒரு குழந்தையின் கண்களை பாட்டில், ராக்கெட் அல்லது வேறு மத்தாப்பு தீவிரமாக தாக்கிவிட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கண்ணை சுற்றி பாதுகாப்பாக ஒரு பேப்பர் கப் ஒன்றினை முகத்தில் வைத்து கண்ணை அழுத்தாதவாறு டேப்பினால் ஒட்டி அல்லது பாதுகாப்புக்கான பேட்ஜ் அணிந்து உடனடியாக கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். சகோதர உணர்வு. சக மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காகவே, சோதர உணர்வை வெளிப்படுத்துவதற்காகவே சனாதன தர்மத்தில் பண்டிகைகள் கொண்டாடுகிறோம். சோதர உணர்வை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம்? பட்டாசு தொழிலை நம்பி உழைக்கும் தொழிலாளர்கள் பலர் அவர்கள் உழைப்பிற்கு அங்கீகாரமாக சிறிதளவேனும் பட்டாசு வாங்குங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கேள்விகள் தயவு செய்து இங்கே வேண்டாம். ஒரு நாள் கார்களும் மோட்டார் சைக்கிள்களும் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை விட தீபாவளி அன்று வெளியாகும் புகை அதிகமில்லை. தீபாவளி போன்ற பண்டிகைகளை கொண்டாட முடியாத ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு உங்கள் அன்பை, சோதர உணர்வை தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு இனிப்புகள், பட்டாசு, ஆடை அன்பளிப்பாக வழங்குங்கள். முடியுமையானால் தீபாவளிக்கு முதல் நாளே ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம் சென்று உங்கள் சோதர உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் சிறு பரிசுகளை வழங்கலாம். அல்லது சிறிது நேரம் அவர்களோடு பேசி விளையாடி கொண்டிருந்து விட்டு வாருங்கள். தீபாவளி உண்மையிலேயே ஆனந்தமான தீபாவளி ஆகிவிடும். தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் விபத்து ஏற்படுவது உடல்நலத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பாதித்துவிடும். ஆம், பாதுகாப்பான தீபாவளியை அனைவரும் விரும்புவது. பாதுகாப்பான நடவடிக்கைகளோடு தீபாவளியை மிகச்சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.